ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். ஓம் சதா யஸ்வாகேத்யாஹ சதா யுர்வை புருட சதவீத்யா ஆயுரேவ வீர்யவருந்தே சகஸ்ராகே ஸ்வாகேத்யாஹ அபரமிதவேவாவருந்தே ஸ்ரேயஸ்ய ஆகஷம் பூதம் பூதம் சித்திரகேது பிரவாணாபான் சம்பானே ரோஜனோ ரோஜமான சோபன சோமான கல்யாண தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து அரோக திரகாத்ரதா சித்திரஸ்து தனம் தான்யம் பசும் பகுபுத்ரலாபம் சதசம்பஸ்தரம். என்னங்க நீங்க சாமி கண்ணப்பாக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறீங்களா? நான் தான் பேசிட்டேனே வானதி, அவர் நேரா கோவிலுக்கு வந்துறேன்னு சொன்னாரு. நீங்க காலையில பேசினது இருக்கட்டும், இப்ப ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்களேன். சரி சரி, வாரம் புரியுது, கேக்குறேன். சீக்கிரம் போப்பா, டைம் ஆச்சு. சொல்லு கார்த்திக். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன்ப்பா, கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வானதி அம்மாலாம் வந்துட்டாங்கல்ல? இல்ல இங்கதான் இருக்காங்க மாமா. சரிப்பா, வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி மாமா. என்ன சொன்னாரு? பக்கத்துல வந்துட்டாராம், இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னாரு. போதுமா? இதை ஊத்த சொல்றேன். வானதி அம்மா, இவங்களுக்கு கொஞ்சம் ரசம் ஊத்துமா இங்க வந்து. இதோ வரேம்மா. இதோ வருவாங்க. அப்பா அவங்க சாப்பாடு கேக்குறாங்க பாருங்க, வைங்க. ரசம் கேட்டீங்களே நீங்க தானே? இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. வானதி, வானதி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த அன்னதான வேலையெல்லாம் வேற யாரையாவது பார்க்க சொல்லிட்டு என் கூட கொஞ்சம் வாயேன். என்ன பாக்குற வானதி, வா. என்னாச்சு வானதி? இதோ பாரு, உன் வீடு தேடி வந்தப்போ நீ பேசுனதையெல்லாம் கேட்டு நான் பொறுமையா போனதே வானதிக்காகத்தான். ஆனா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, வானதிக்காக நான் இந்த கோவில நேர்ந்துகிட்டத நல்லபடியா நிறைவேற்றாம இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வானதிய நான் வர விட மாட்டேன். ஏன் மருமக மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்க யாரு? அவளுக்கு எப்ப எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றதுக்காகலாம் அவ எதையும் செய்ய முடியாது. நான் செய்யவும் விட மாட்டேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. உனக்கு பிடிச்சவங்க மேல வேற யாராவது ஆசா பாசமா இருந்துட்டா அது உனக்கு பொறுக்காதே. வீம்புக்குனே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சாதான் உனக்கு நிம்மதி இல்ல. இத்தனை வருஷம் ஆகியும் ஏந்தா உன் புத்தி
இப்படி மாறாம இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிறது தான் உங்க புத்தி. ஹம், நீங்களும் அத மாத்திக்கவே இல்லையே. யாரு? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா? இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒன்னாலதான். பேசாம இந்த உண்மைய இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சிட வேண்டித்தான். நீங்க சொல்ல போற அந்த சந்தோஷமான செய்திக்காக தான் நாங்க இத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். வானதியோட அம்மா எங்க இருக்காங்க? அப்பா சொல்லுங்கப்பா. என்னை மன்னிச்சிரு வானதி. உன் அம்மாவை பத்தி எனக்கு கிடைச்ச எந்த தகவலும் உண்மை இல்லம்மா. நேத்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் தப்பான ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு உங்ககிட்ட உன் அம்மாவை பத்தின தகவல் கிடைச்சதா சொல்லிட்டேன். நீ எந்த அளவுக்கு இதை நினைச்சு சந்தோஷத்துல இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். முழுசா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உன் மனசுல ஆசையை வளர்த்ததுக்கு என்னை மன்னிச்சிருமா. அப்பா ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை எப்படியாவது பெத்தவ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இது சத்தியம். நீ கவலைப்படாதம்மா. வானதி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மள தேடி வருவாங்கன்னு நம்புவோம். தாயும் புள்ளையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம இப்படி ஆறுதல் சொல்லிக்கிறாங்களே, இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்றது? இவங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தும் அதை சொல்லாம இருக்கிறது பாவம்தான். சீக்கிரமே அவங்க யாருங்கிற உண்மையை நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு அம்மா தாயே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருமா.